ஜம்மு காஷ்மீர் ட்ரிப்பு போயிருந்தோம். கத்ரா ஸ்டேஷன்ல இறங்கணும். சக்தி வழிபாட்டிற்கு மிகவும் பெயர் பெற்ற புனித தலமான வைஷ்ணோ தேவி கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் போனோம். ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆப்பிள் நாங்க போனப்ப சீசன் கிடையாது. ஆனா போற வழியில ஆப்பிள் மரங்களை பார்த்தோம். ஆப்பிள் மரத்துல பூக்களும் குட்டி குட்டி காய்களும் இருந்தது. முகல் கார்டனுக்கு போனோம். அங்க எங்க பார்த்தாலும் கலர் கலர் பூக்கள் கண்ணை பறிச்சது. இயற்கை அழகு கொட்டி கிடந்தது. அடுத்து சங்கராச்சாரியார் கோயிலுக்கு போனோம். அங்க ரமணா யாத்ரா குரூப் போட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டோம். போற வழியில பிரேக்ஃபாஸ்டுக்காக வண்டியை நிப்பாட்டி சூடா அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஆட்டு மந்தைய பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கிளம்பணும். குல்மர்க்ல விஞ்சில் போறதுக்காக லைன்ல காத்திருந்தோம். கிளைமேட் சூப்பரா இருந்தது. சுத்தியிலும் இயற்கை அழகு அழகா இருந்தது. விஞ்சு பார்க்க பிரம்மாண்டமா இருந்தது. பனிப்பாறைகள் ரொம்ப அழகா இருந்தது. விஞ்சில் போறப்ப ஜன்னல் வழிய உயர்ந்த மரங்கள், பனிப்பாறைகள் உருகி ஓடுற அழகு, புல்வெளிகள் எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே போனோம். ரொம்ப நல்லா இருந்தது. நாங்க போனப்ப குல்மர்க்ல ஸ்னோஃபால்ஸ் விழுந்தது. எல்லாரும் நல்லா ஆடி பாடி என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து சோன்மார்க் போனோம். சோன்மார்க் 6.5 கிலோமீட்டர் நீளமுள்ள 2 வழி சுரங்கப்பாதை வழியே போனோம். பார்க்க பிரமிப்பா இருந்தது. இதுதான் நாங்க சோன்மார்க்ல தங்கி இருந்த இடம். சாயங்காலம் புல்வெளியில எல்லாரும் எங்களோட கவலை வயதை மறந்துட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடினோம். ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து சோன்மார்க்ல சுத்தி பார்க்கறதுக்கு குதிரை இருந்தது. ஆனா நாங்க நடந்தே போய் இயற்கை அழக சுத்தி பார்த்தோம். நல்லா இருந்தது. கிளைமேட்டும் சூப்பரா இருந்தது. டெம்பரேச்சர் மைனஸ்ல இருந்தது. எல்லாம் நாங்கள் குரூப்பா நடந்து போய் பனிப்பாறைகள், புல்வெளிகள் எல்லா அழகையும் ரசித்தோம். வீடியோ எடுத்துக்கிட்டோம், ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ரொம்ப அருமையாக இருந்தது. டூர் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சாப்பாடு, தங்குற இடம் எல்லாமே ரமணா யாத்ராவில் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதனால நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். கிளைமேட்டும் நல்லா இருந்தது. ஜில்லுன்னு இருந்தது. நாங்கள் தங்கியிருந்த ரூமுக்கு பின்னாடி சிந்து நதி ஓடிச்சு. அதையும் போய் பார்த்து ரசித்தோம். சிந்து நதியில் இறங்கி பார்த்தோம். தண்ணி ரொம்ப ஐஸ் கட்டி மாதிரி ஜில்லுன்னு இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கேயும் போய் ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்தோம். வியூ பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். அங்கே முடிச்சுட்டு அடுத்து 16 கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள உலக புகழ்பெற்ற தால் ஏரிக்கு போனோம். அங்க நிறைய படகு வீடுகள் கட்டி வாடகைக்கு விட்டுருக்காங்க. நாங்க ஒரு நைட் அந்த படகு வீட்டுல தங்கி இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. காலையில அங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு படகுலையே அவங்க தாலேரியை சுத்தி காமிக்கிறாங்க. அதை சுத்தி பார்க்கறப்ப பக்கத்துல படகுல வியாபாரிகள் வந்து வியாபாரம் பண்றாங்க. நம்ம தேவையானதை வாங்கிக்கிடலாம். தேவையானதை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். ஏன்ஷியன் டெம்பிள், ரகுநாத் டெம்பிள், கீர் பவானி டெம்பிள் எல்லாமே போய் பார்த்தோம். எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. கிளைமேட்டும் சூப்பரா இருந்தது. கோயில்களும் பார்க்கறதுக்கு நல்லா பிரமிப்பா நல்லா இருந்தது. எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் மலையிலிருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இறங்குறப்ப ஜன்னல் வழிய இயற்கை காட்சிகள் ரொம்ப சூப்பரா இருந்தது. அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இறங்கணும். ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தோஷமா பத்திரமா ஊருக்கு திரும்பி வந்தாச்சு. பை பை.